ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மேங்கோ ஷாஹி துக்குடா தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 கப் பால் ஊற்றிக்கோங்க. இந்த பால் நல்லா கொதிச்சு 1 கப் அளவுக்கு வர வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் சீனி, 1 கப் தண்ணி ஊற்றி சீனி நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்லைஸ் மாம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி க்ரீமியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க பாலில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாம்பழ பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிரெட்டை எடுத்து இந்த சைட்ஸை கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு தோசைக்கல் நல்லா சூடாக்கி வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க ப்ரெட்டை இதில் போட்டுக்கோங்க. இது 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுக்க பிரெட்டை சீனி தண்ணியில் நல்லா டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க மாம்பழ பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கோங்க. மேலே டெக்கரேஷனுக்காக பாதாம் பிஸ்தாவும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேங்கோ ஷாஹி துக்குடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா 5 நிமிஷத்துலேயே காலி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.